ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் ஆடிப்பூரம். ஆடி மாதம் அம்பாள் வழிபாடு பருவமழை மட்டும் கொடுக்காதுங்க, நம்ம வீட்டில் செல்வ மழையையும் கொடுக்கும். அம்பாள் மனதை குளிர வைக்க 3 முக்கியமான பொருள்னு இருக்குது. நாளைய தினம் அம்பாள் முன்னாடி அதை வாங்கி வச்சு வழிபாடு செய்தாலே போதும், அம்மனுடைய மனம் மகிழ்ச்சி அடையும். நம்முடைய வீட்டில் செல்வமழை கொட்டணும் அப்படின்னா நாளைய தினம் நிச்சயமாக இந்த 3 முக்கியமான பொருட்களை நீங்கள் அம்பாளுக்கு வாங்கி கொடுங்க. நாளைய தினம் அம்பாளுக்காக வாங்க வேண்டிய பொருட்கள் காதோலை கருகமணி, கண்ணாடி வளையல், மருதாணி. நாளைக்கு அம்பாளுக்கு வளைகாப்புங்கிறதுனால நிச்சயம் வளையல் வாங்கணும். வளைகாப்பு, திருமணம் இது போன்ற எந்த விசேஷமாக இருந்தாலும் பெண்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது மருதாணி. அம்பாளுக்கு நாளைய தினம் இந்த மருதாணியை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு மருதாணியை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையில் போட்டுக்கோங்க. மருதாணி இலையாக வச்சு வழிபாடு செய்தாலும் சரி, மருதாணியை அரைத்து விழுதாக வச்சு வழிபாடு செய்தாலும் சரி, அது உங்களுடைய சௌகரியம். காதோலை கருகமணி ரொம்பவே முக்கியமான மங்கள பொருள். தங்கம் வெள்ளியை விட இந்த பொருளுக்கு மதிப்பு அதிகம். இந்த காதோலை கருகமணியை எதற்காக அம்பாளுடைய வழிபாட்டில் வைக்கணும்? காதோலை கருகமணிக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்குது? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம்தான் என்ன? இந்த நல்ல நாளில் இதை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த காலத்தில் தங்கம் எல்லாம் கிடையாது. தாலிக்கு பதிலாக இந்த பனை ஓலையால் செய்யப்பட்ட தாலியை தான் பெண்கள் கழுத்தில் அணிஞ்சுக்கிட்டாங்களாம். காய்ந்த பனை ஓலையில் இன்னாருடைய மகளை இன்னாருக்கு திருமணம் செய்து வைக்கிறதா எழுதி அதை சுருட்டி கயிறில் கோத்து கழுத்தில் கட்டிப்பாங்களாம். பனை ஓலைக்கு இன்னொரு பெயர் தான் தாள ஓலை. தாள ஓலையில் செய்ததால் தான் அது தாலி அப்படின்னு சொல்லப்பட்டது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தாலி செய்ய பயன்படுத்தப்பட்ட பொருள் தான் பனை ஓலை. இந்த பனையோலோட சேர்த்து கருகமணியையும் தாலியோடு இணைத்து அந்த காலத்தில் கழுத்தில் மாட்டிக்கொள்வாங்களாம். அடுத்தபடியாக இந்த பனை ஓலையில் செய்யப்பட்ட கம்மலை தான் காதில் போட்டுப்பாங்களாம். காது குத்துனதுக்கப்புறம் அந்த ஓட்டையில் பனை ஓலையை சுருட்டி சொருகி வச்சுப்பாங்களாம். காது ஓட்டை பெருசாக அந்த பனை ஓலை விரித்தபடி சுருட்டி காதில் மாட்டிப்பாங்களாம். இதுதான் அந்த காலத்து கம்மல். தாள ஓலையில் செய்த காது ஓலை, காதோலை. இந்த ஓலையால் செய்யப்பட்ட ஆபரணங்களுக்கு அந்த காலத்தில் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையெல்லாம் ஒருபோதும் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பொருட்கள் எல்லாம் அம்பாள் வழிபாட்டில் வச்சு வழிபாடு செய்யணும்னு சொல்லப்பட்டுச்சு. இன்றைய தலைமுறைக்கு இந்த காதோலை கருகமணி அப்படின்னா என்னங்கிறதே தெரியாது. ஆனால் ஒரு சில சமுதாயத்தினர் இன்றும் அம்பாள் வழிபாட்டிற்கு இந்த பொருட்களை வாங்கி வைக்கக்கூடிய வழக்கத்தை இன்றைக்கும் பின்பற்றிக்கிட்டு வராங்க. நாட்டு மருந்து கடைகளில் பூஜை பொருட்கள் விற்கும் கடையில் இந்த காதோலை கருகமணி செட்டு அப்படியே விற்கிது. ஒரு பிளாஸ்டிக் கவரில் காதோலை கருகமணி, கருப்பு வளையல், மரத்தால் செய்யப்பட்ட சீப்பு, சின்ன கண்ணாடி இதெல்லாமே விற்கிறாங்க. அதை வாங்கி அம்பாளுக்கு வச்சு பூஜை செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் செல்வ செழிப்பு உயரும் என்பது முன்னோர்களோட நம்பிக்கையாக இருந்துட்டு வந்தது. அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின பொருட்களை தான் இறைவனுக்கு படைத்து வழிபாடு செஞ்சாங்க. நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் தானே இறைவனின் அம்சத்தை பார்த்தாங்க. அதனால தான் அவங்க வழிபாட்டில் இப்படிப்பட்ட பொருட்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதனால் நாமும் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன இந்த விஷயங்களை கடைப்பிடிச்சு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளும் தீர்க்க சுமங்கலியாக நம்ம வாழ்க்கையில் வாழலாம். அதே போல் தீராத கடன், தாங்காத கஷ்டம் எல்லாமே தீரும். நமக்கும் பணம், செல்வம் எல்லாமே சேரும். பண வரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், அதிர்ஷ்டம் ஏற்படும். நம்மளும் நாளைய தினம் ஆடிப்பூரம் அம்பாள் வழிபாட்டை வீட்டிலேயும் செய்யலாம், கோவிலையும் செய்யலாம். எங்கே செய்தாலும் சரிங்க, இந்த 3 பொருளை நம்ம அம்மனுக்கு கொடுக்கணும். நம்ம இந்த 3 பொருட்கள் வச்சு படைச்சிட்டு கண்ணாடி வளையல்களை சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுக்கறதுனால நம்ம வீட்டில் செல்வ செழிப்பும் உயரும், நாமும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கலாம். அதனால தான் இந்த ஒரு பதிவை உங்களுக்காக நான் கொண்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்திருக்கேன். இதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இன்னும் இது போன்ற விஷயங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அனைவருக்கும் ஆடிப்பூர நல்வாழ்த்துக்கள். என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாக செல்வ செழிப்போடு என்றென்றும் ஆரோக்கியத்தோட குடும்பத்தில் ஒத்துமையாக சந்தோஷமாக வாழ அம்பாளோட அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.